தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தினுடைய அமைச்சரவையில் 35 பேர் அமைச்சர்களாக இருக்கலாம். அதில் 33 பேர் அமைச்சர்களாக இன்னைக்கு இருந்திருக்காங்க. ஏற்கனவே 10 அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. இப்போ 23 புதிய அமைச்சர்கள் இன்னைக்கு பதவியேற்பு செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அமைச்சரவை இலாக்காவும் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக செங்கோட்டையன் அவங்களுடைய நிதியமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு ரிசோர்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. பேரிடர் மேலாண்மை அமைச்சரவை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதோடைய பின்னணி என்ன? விசிகே, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஐஎம் இவங்களுக்கு அமைச்சரவை ஒதுக்கப்படவே இல்லை. அதிமுகவில் இவருக்கு ஆதரவளித்த 25 எம்எல்ஏக்களை விஜய் அவர்கள் கண்டுக்கவே இல்லை. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத குறித்து தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, 19 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்குது. அது ஏன் கொடுக்கல, என்ன கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புலேருந்து இன்னும் ஒரு பதில் வரல. அந்த பதில் வந்ததுக்கப்புறம் அது குறித்தான ஒரு பார்வையை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா ஒரு வாதம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அந்த வாதத்துக்கு எதிராக என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த விஷயத்தை பேசுவோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, மெரியா வில்சன் அவங்களுக்கு நிதி அமைச்சகம் கொடுக்கப்பட்டிருக்கு. செங்கோட்டையன் அவங்க கிட்ட இந்த அமைச்சகம் வாங்கி மெரியா வில்சனுக்கு கொடுத்து செங்கோட்டையன் அவர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை கொடுக்கப்பட்டிருக்கு. இதோடைய பின்னணி என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த தாவேகா அரசாங்கத்தில் ரொம்பவே ஒரு சீனியர் பர்சனாக இருக்காங்க. ஒரு சீனியர் எம்எல்ஏவும் கூட. இதுக்கு முன்னாடி மினிஸ்டராக இருந்ததுனால அவருக்கு இந்த அனுபவம் நிறையவே இருக்குது. விஜய் அவர்கள் சோஷியல் மீடியாவில் என்னதான் ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணி தமிழகத்தின் முதல் பெண் அமைச்சர், தமிழகத்தின் முதல் பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி ஐடி விங்கோ சரி, இவங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஐடி விங்லாம் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி ஒரு ட்ரெண்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினாலும் சரி, இந்த ஒரு மழை பெஞ்சு 4 அடிக்கோ 5 அடிக்கோ தண்ணி வந்தது அப்படின்னா இந்த எல்லாமே பஸ்பமாயிடும். சென்னையில் இதுதான் நடந்தது. சென்னையில் போன திமுக அரசாங்கம் 4000 கோடி செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன திமுக அரசாங்கம் 2025 டிசம்பரில் வந்திருக்க மழையில் கூட இந்த வெள்ளம் அப்படின்றது இருக்க தான் செஞ்சுது. இதனால் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே இரு திராவிட கட்சிகளில் இருந்து அப்படியே மாறி வாக்குகள் மாற்றி போட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். என்னதான் சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில் நல்ல பேர் வச்சாலுமே வீட்டு வாசலில் மழை நின்றுது அப்படின்னா இந்த எல்லா நல்ல பேருமே அப்படியே கெட்ட பேராக மாறிடும். அந்த கெட்ட பேரை திரும்பி நல்ல பேரா இதே மாதிரி ஒரு ஃபேக்கான போஸ்ட்லாம் போட்டு மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் தான் ஒரு சீனியர் அமைச்சராக இருந்திருக்காங்க. இவரால் மட்டும்தான் இப்போது இந்த பேரிடர் மேலாண்மை துறையை கரெக்டாக செய்ய முடியும். இதில் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய இந்த அரசியலை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் நினைத்திருக்கலாம். அதனால் அனுபவம் உள்ள செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த பேரிடர் மேலாண்மை துறை கொடுத்துருக்கலாம். ஆனால் ஏன் மெரியா வில்சன் அவங்களுக்கு போயிட்டு இந்த நிதி அமைச்சகம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட பின்னணி இன்னும் நமக்கு தெரியல. ஏன்னா மெரியா வில்சன் அவங்க மாதிரி நிறைய விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒருவரோட வீட்டுக்கு போயிட்டு மெரியா வில்சன் அவங்க போயிட்டு தாக்குற வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படி ஒருத்தவங்களுக்கு எதுக்காக போய் நிதி அமைச்சகம் கொடுக்கணும், அவர் ஒரு காலேஜ் தானே வச்சிருக்காரு, அவருக்கே நிதி அமைச்சகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனம் இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஒருவேளை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஐடி விங் செக்ரட்டரியாக இருந்ததுனால அவருக்கு ஐடி துறை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான என்ன வித்தியாசமான பதில் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதன் பிறகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ரமேஷ் அவர்களை போட்டிருக்காங்க. இந்த ரமேஷ் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்பயே முதலே செங்கோட்டையன் அவர்களை விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி முதியோர் இல்லாமல் இருந்தது, இப்போ புதியோர் இல்லாமல் மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை பதிவிடுறாங்க. அமைச்சரான முதல் ப்ரெஸ் மீட்லேயே இந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு 75 வயசு மேலே ஆகுது. அப்போ அவர் நீங்கள் இப்போ என்னன்னு சொல்லுவீங்க, அவர் ஒரு மூத்தவர் தானே. இந்த மாதிரியான பேச்சுக்களை பார்க்கும் ஒரு சின்ன ஆணவம் வெளிப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பதிவிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பேச்சுக்களை மட்டும் அமைச்சர்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே வரக்கூடிய அந்த சின்ன சின்ன விமர்சனத்தையும் தவிர்க்கலாம் அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இப்போது ரமேஷ் அவர்களை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் டிசம்பர் மாதம் கார்த்திகை தீபம் அப்போ திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற ரமேஷ் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி அதிமுகவுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளர் இருந்தால் ஜவஹர் அலி இப்போ நம்ம பேட்டி எடுத்துகிட்டு வந்தோம். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அதில் இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர் அலி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் அரசியல் சாராத அரசியல் விமர்சகராக இருந்துட்டு இருக்காங்க, அதிமுக முன்னாடி இருந்தாலுமே. ஸோ அதனால் நமக்கு தெரியுது இஸ்லாமியர்களுக்கு அந்த தீபத்துள்ள தீபம் ஏற்றதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் அதில் ஒரு பெரிய அரசியல் செஞ்சாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இந்த தாவேகா அரசாங்கத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வருஷம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதன் பிறகு சிபிஐ, சிபிஐஎம்முக்கு இந்த அமைச்சரவை பதவி கொடுக்காமல் இருக்கிறது அது அவர்களுடைய கொள்கையை பாதிச்சிடும். அவங்களோட கொள்கை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு போயிட்டு அமைச்சரவையில் போயிட்டு இடம் பெறக்கூடாது அப்படின்றத அவங்களோட கொள்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதனால் அந்த 2 கட்சிகளுமே அமைச்சரவையில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. விசிகேயில்
வன்னி அரசு அவர்களுக்கு ஒரு அமைச்சரவை பதவி கொடுத்தாங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்களுடைய இவர் தாண்டி போயிடுவாங்க. திருமாவளவன் அவர்கள் ஒரு எம்பியா இருக்காங்க. ஆனால் வன்னியரசு அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்காங்க. எங்க எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சின்னம்மா போயிட்டு ஒரு பதவி கொடுத்த உடனே சின்னம்மா அவர்களே டேக் ஓவர் பண்ணிட்டு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் டாப்ல வந்த மாதிரி இவரும் மேலே வந்துட போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எண்ணத்தில் வன்னியரசு அவங்களுக்கு இந்த அமைச்சரவை கிடைக்காம திருமாவளவன் அவர்கள் செஞ்சுட்டாங்களோ, அரசியல் செஞ்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சன பார்வையும் சமூக வலைத்தளத்தில் வைக்கப்பட்டு தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது குறித்தான உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஐயுஎம்எல்ல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க கட்சியிலேருந்து ஏன் வந்து அமைச்சரவையில் இடம் பெற வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முக்கியமான காரணங்கள் நமக்கு தெரியல. அதன் பிறகு அதிமுகவில் இந்த 25 எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கவே இல்லை. இது காரணம் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவில் ஒரு சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ல என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுச் செயலாளர் யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து கொறடாவை நியமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் பொதுச் செயலாளர் சொல்லக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவங்கள கொறடாவாக போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஏற்கனவே அவர் வந்து ஒரு கொறடாவாக இருக்காங்க. அவர் வந்து தாவேக அரசாங்கத்துக்கு எதிராக வந்து வாக்களிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு கோர்ட் ரூலிங்லாம் வந்துருச்சு அப்படின்னா, இந்த 25 எம்எல்ஏக்களை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி இபிஎஸ் அவர்கள் உத்தரவு போட்டாங்க அப்படின்னா, காலம் தாழ்த்தியோ தாழ்த்தாமலோ அந்த 25 எம்எல்ஏக்களுடைய பதவியை பறிச்சுதாகணும். அந்த 25 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் ஒரு இடைத்தேர்தல் வந்து தான் ஆகும். அந்த மாதிரியான ஒரு இடைத்தேர்தல் வந்து இவங்களுக்கு அமைச்சரவை கொடுத்து அதில் ஒரு இடைத்தேர்தல் வந்து அந்த இடைத்தேர்தலை மீண்டும் போட்டியிட்டு இவங்களுக்கு அமைச்சரவை கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம். இந்த 25 தொகுதியில் இந்த 25 பேர் மீண்டும் அதிமுகவில் போய் சேர்றாங்களா, இல்லை தனியாக வந்து இந்த 25 எம்எல்ஏக்கள் டிஸ்மிஸ் ஆகி தாவேக்கால வந்து இணைஞ்சு இங்கே வந்து போட்டி போட்டு அமைச்சர் ஆகலாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 25 பேருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்காம இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு காரணங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த புதிய அமைச்சர்கள் குறித்தான உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.